வாழ்த்துக்கள். உயிராய் அவதரிக்க இருட்டினை புது கதிராய் உருகுலைக்க விழிகளும் முன் உயிரை உரைய வைக்க விளிரிடும் இவன் ரௌத்திரம் முனை மிரட்ட கட கடவென இதயமும் குடித்திட தக தகவென மன்னத்தினில் கொதித்திட பர பரவென கரங்களும் புதைத்தள விறு விறுவென அடைமலை அனல் விட உனக்கென்ன ஒரு கணக்கொன்னு இருக்குதடா கணக்குள்ள பெரும் கழித்தலை நடக்குமாடா சொல்லியடா கொடி 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 நான் பறக்குற நேரம் இதுடா கொடி அவனை தேடி போய் செய்ய போறடா. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அன்பு? நீங்க எம்பி, நான் எம்எல்ஏ. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுத்துதான் ஆகணும். நமக்குள்ள அரசியல் வேற, பர்சனல் வேற. அதை இதையும் மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. தேங்க்யூ சார். அண்ணன் கொலை கேஸ்ல குற்றவாளியை நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சேன். செத்தது எங்க அண்ணன், நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். சார் பாக்குறதுக்கு அப்படியே கொடி மாதிரியே இருக்கீங்க, அன்பு மாதிரியே தெரியல. அன்பும் நான் தான், கொடியும் நான் தான். வணக்கங்க. உங்க கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் நாங்க 3 பேர். நான் அபிஷியல், இவங்க 2 பேர் பர்சனல். வணக்கம் சார். திங்கிறது, தூங்குறது, நீங்க காட்டு இடத்துல கையெழுத்து போடுறது, இதை மட்டும் நான் பண்ணா போதும், ரைட்? அப்படி இல்லை சார், நீங்க அரசியலுக்கு புதுசு. நான் பிறக்கும் போதே என் வீட்டில் அரசியல் இருந்துச்சு. எனக்கு அரசியலும் தெரியும், அது நல்லவங்களை என்ன பண்ணணும் தெரியும். முதல் வேலையாக இந்த தொகுதியில் இருக்கிற பிஸ்னஸ்மேன், கான்ட்ராக்டர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து எனக்கு சேர வேண்டிய பணம் வரணும். பச்சையாக சொல்லணும்னா லஞ்சமாக வேணும். மாவட்டத்துக்கு கொடுக்கறதானே மேடம் எங்கள் வழக்கம். இப்போ தனியாக எம்எல்ஏக்கு எப்படி மேடம்? வேற பிரச்சனையில தலையிடாம பணம் தானே கேட்குறாரு, கொடுங்க பார்த்துப்போம். கொடி 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 நீங்க சொன்ன மாதிரி யார் யார் எவ்வளவு பணம் கொடுத்துருவாங்க அவங்க பேர் டீட்டெயில் இந்த ஃபைல் இருக்கு. அவனை தேடி போய் செய்ய போறடா கொடி தர பொளக்குற வேக நடடா கொடி எங்க இருக்க நீ தேடி வரடா. 1 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. வணக்கம் சார். சாரி சார், 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு எல்லாமே 15 வருஷம் லேட்டு தான். அந்த மெர்க்குரி ஃபேக்டரி சுற்றி இருக்கிற பகுதியை சேர்ந்த எல்லாருக்குமே ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்கான செலவை மொத்தமாக நம்ம தான் எடுத்து பண்ணணும். இல்லை சார், ஃபண்டு எனக்கு டொனேஷனாக 75 லட்சம் வந்திருக்கு, அதை வச்சு பண்ணுங்க. அதெல்லாம் பிளாக் மணி, அதை எப்படி கொடுக்குறது? கள்ள நோட்டு இல்லையே? நல்ல நோட்டு தான் சார், ஆனால் கொடுத்தவங்க நல்லவங்க இல்லை. நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டை வச்சு ஒவ்வொருத்தர் பேர்லையும் நானே ஒரு ரெசிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட சேர்த்து கலெக்டர் கையில் கொடுத்துருங்க. அவங்களுக்குலாம் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வருமே. வரணும்னு தான் கொடுக்க சொல்கிறேன். மக்கள் கஷ்டத்தை தீக்கணும்னா நையா பைசா கொடுக்க மாட்டானுங்க. எம்எல்ஏவை கரெக்ட் பண்ணணும்னா லட்சமாக கொடுப்பானுங்க. எனக்கு நன்கொடை கொடுத்தவங்கலாம் எந்த சோர்ஸ் மூலமாக கொடுத்தாங்கன்னு ஐடி டிபார்ட்மெண்ட் மூலமாக என்கொயரி நடக்கணும். ஓகே சார். கொடி 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 அவர் பாலிடிக்ஸ் புதுசு, விவரம் தெரியாதுன்னு சொன்னீங்க, ஆனால் வெளுத்து வாங்குறாரு மேடம். எங்களையும் வெளியே போக சொல்லிட்டாருங்க மேடம். அவர் அன்பு இல்லை மேடம், ஆப்பு. உங்கள் விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துங்க மேடம்.